விருச்சிக ராசி. ஸோ விருச்சிகம் உங்களுக்கு வந்து என்ன ஒரு அதிர்ஷ்டமான மாதம் இந்த ஏப்ரல்னா, சனி பெயர்ச்சிய பத்தி பிரமாதமான ஒரு ப்ரிடிக்ஷன்லாம் வந்து எல்லாரும் குடுத்தோம். இப்போ 5த் ஹவுஸ்ல சனி இருக்காரு. கூடவே வந்து சுக்கிரன், கூடவே புதன், சூரியன் அண்ட் ராகு. குருவுடைய பார்வை ஆல்ரெடி விருச்சிகத்துல தான் இருக்கு. விருச்சிகம் உங்களுக்கு செவ்வாய் ரொம்ப நாளா வந்து 8ஆம் இடத்திலேயே இருந்து கொஞ்சம் என்னதான் உங்களுக்கு எல்லாமே நல்லா ஃபேவரா இருந்தாலுமே, உங்களோட மைண்ட் என்னமோ தேவையில்லாத அதில வந்து ஒரு கன்ஃப்யூஷன், நெறைய டிஸ்ட்ராக்ஷன் அந்த மாரி உங்கள போட்டு கொஞ்சம் அப்படியே படுத்தி, படுத்தி எடுத்துது. இப்ப செவ்வாய் கரெக்ட்டா 9த் ஹவுஸ்ல நீச்சமாகி, சந்திரனுடைய வீட்ல இருக்கிறதுனால எப்படியும் நீச்ச பங்கத்துக்கு வழிய காமிச்சுட்டாரு. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ, இந்த மாதம் ஏப்ரல் 2025 விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும், குரு பார்வை. பொருளாதாரத்துக்கு உயர்வு. செவ்வாயுடைய 9த் ஹவுஸ்ல பொசிஷன். ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை. 5ல உச்சமான சுக்கிரன். வெளிநாடு பயணத்துக்கு ஏற்ற ஒரு நேரம். 5ல சனியுடைய பெயர்ச்சி. வேலையில மாற்றம் செய்யறதுக்கு சரியான சிந்தனை, சரியான முடிவு. அதே 5ல சூரியன், புதன், சுக்கிரன், சனி 4 கிரகம் கூட ராகு. ஸோ தொழில், உங்களுடைய தொழில், உங்களுடைய பிசினஸ்ல ஒரு ஒரு பெரிய லெவல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன் ஆர் பெரிய லெவல்ல ஒரு முயற்சி இருக்கு. இல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட்காக காத்திருக்கீங்க. அதோடைய ஒரு குட் இன்விடேஷன் நம்ம சொல்லலாம். அந்த மாரி ஒரு குட் டைம். ஸோ, இப்போ இந்த விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும், ஏப்ரல் மாதத்தில வாய்ப்பு உங்க கதவ வந்து தட்டும். ஸோ, உங்களுடைய கதவ வாய்ப்பு வந்து தட்டும். உங்களோட தொழில், உங்க வருமானம், உங்க 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 வேலை வாய்ப்பு, உங்களோட பதவி, உங்களோட அதிகாரம், உங்க திறமைக்கு ஒரு அங்கீகாரம். இது விருச்சிகத்தில மல்டி பிளானட் கன்ஜங்ஷன் பிளஸ் குருவுடைய பார்வை பிளஸ் செவ்வாயுடைய பொசிஷன் பிளஸ் கேது 11த் ஹவுஸ்ல எல்லாமே பார்க்கும்போது, இது வந்து வாய்ப்புகள் உங்களுக்கு கண்ணு முன்னாடி உங்க கதவை தட்டக்கூடிய நேரம். அப்ப இந்த மாதம் உங்களுக்கு எதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்க முடியுமோ, உங்க புரொஃபஷனல் லைஃப்ல எதெல்லாம் நீங்க பயன்படுத்திக்க முடியுமோ, அதுக்கு ஒரு சரியான அமைப்பா நான் சொல்றேன். பர்ட்டிகுலரா உங்களுக்கு வந்து சூரியன் 14த் ஆஃப் ஏப்ரல் அவர் உச்சம் அடைவார். உங்களுக்கு அவர் தான் தசம கேந்திராதி. அவர் தான் லார்ட் ஆஃப் 10. உங்க தொழில் மற்றும் உங்க வேலை வாய்ப்பு மற்றும் உங்களுடைய ஒரு வாழ்க்கையை பத்தின முக்கியமான முடிவு எடுக்கிறது சூரியன். அந்த சூரியன் உங்களுக்கு உச்சம் அடையும்போது, அது பத்தின ஒரு தொடர்பு, அது பத்தின ஒரு முயற்சி சிறப்பா இருக்குன்னு அர்த்தம். இதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்தது நம்ம வந்து பார்க்குறது திருமணம், திருமணம் சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை பிளஸ் கல்யாணம் வரம் எல்லாமே அருமையா இருக்கு. இதுல பர்ட்டிகுலரா ரிலேஷன்ஷிப்ல உள்ளவங்கலாம் வந்து வீட்ல பேசி கல்யாணம் ஏற்பாடு செய்யறதுக்கு உண்டான சரியான மாதம். ஏன்னா சுக்கிரன், ராகுன்னு இருக்கு. சுக்கிரன், ராகுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கலப்புன்னு அர்த்தம். குருவுடைய பார்வை வந்து விருச்சிகத்துல விழுறதுனால சுபம், மங்களம். நீங்க எதிர்பார்க்கிற விஷயம், அது மங்களகரமான செய்தின்னு அர்த்தம். ஒரு நல்ல நேரம் அது. ஒருவேள வரன் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நாளா பார்க்குறீங்க. அலசி, அலசி பார்க்குறீங்க. உங்களுக்கு பொருத்தமா பார்க்குறீங்க. உங்க தகுதிக்கு பார்க்குறீங்க. உங்க அறிவுக்கு பார்க்குறீங்க. உங்க படிப்புக்கு பார்க்குறீங்க. உங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ்க்கு மேட்சிங்கா பார்க்குறீங்க. இதுக்கெல்லாம் இது ஒரு சரியான நேரமா நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்கு சுக்கிரன் கலஸ்திரக்காரகன். உங்களுக்கு ராசிநாதன் யாருன்னா செவ்வாய். இவர் நீச்சம், அவர் உச்சம். குரு 7ல சமமான இடத்துல இருக்காரு. 2த்துக்கும் பேலன்ஸ்டா. ஸோ நீங்க ஏதோ ஒரு எதிர்பார்த்துட்டு மைண்ட செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா, அந்த எதிர்பார்ப்ப ஃபில் பண்ணி வரணும் இல்லையா? அது ஃபில் ஆகுற மாரியான ஒரு நேரம் இது மாதம். ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரான விஷயமா நான் பார்க்குறேன்.